ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, பார்ட் 1 பார்ட் 2 வீடியோக்கான ப்ளவுஸ் கட்டிங்க்கு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்குறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக தெளிவாக புரியும் உங்களுக்கு. புரியாமல் எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப தெளிவாக நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லாஸ்ட்டு நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பார்க்காதவங்க எனக்கு டெஃபினட்டாக அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நல்லாவே புரியும் உங்களுக்கு. நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போது கிராஸ் பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கிராஸ் பீஸும் பாருங்கள். நல்ல பக்கம் நான் ஒன்றா வச்சு நேராக இது வந்து கிராஸாக நான் கட் பண்ணல. கிராஸ் பீஸில் நேராக ஒரு கட் கொடுத்துருக்குறேன். பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிராஸ் சில பேருக்கு வச்சு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி இருக்கிறவங்க இது மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வச்சு பழகும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கிராஸ் வந்து ஒழுங்காக வரலையேன்ற டென்ஷன் இல்லாமல் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த கிராஸ் பீஸஸ் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம இந்த ஹூக் பட்டி வைக்கிற பீசஸ்ஸு, அதுக்கப்புறம் பட்டிக்கு ஜாயின் பண்ணுற பீசஸ்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது கை வந்து எடுத்துக்கலாம். கை பார்ட் பார்த்திங்கன்னா, நான் அட்கார் கொடுத்து வச்சுருக்கேன். 1.25 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்கிற மாதிரி கரை பகுதியில் நான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த கரை பகுதியை பெரிய தையலாக நான் வச்சுக்கிறேன். ஒரு 2 நம்ம வைப்போம் இல்லைங்களா, இருக்கிறதுலே பெரிய தையலாக அது மாதிரி வச்சுட்டு, ஏன்னா நம்ம அதை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு அந்த அளவுகள் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் ப்ளவுஸ் கிடைக்கும். இப்போ நான் அதை பெரிய தையலாக எடுத்து போட்டு நான் நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். 2 சைடு அட்கார்டிங்கில் கரெக்டாக நான் வச்சு மடிச்சுக்கிறேன் கிளாத்தை. நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் அந்த விரலால் நீவி விடுங்க. அது நல்லா ஒரு ஷார்ப்பான எட்ஜாக கிடச்சிரும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ அதில் நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வச்சாச்சா. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கை வைக்க வேண்டாம். பேக் பார்ட் வந்து எக்ஸஸ் நூல் எல்லாத்தையும் அப்பப்போ கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அது நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் எப்பப்போ நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிக்கிறோமோ அப்பப்போ நம்ம ஸ்டிச்சிங் அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுடணும் கரெக்டாக. எட்ஜஸ் எல்லாத்தையும் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபுல் பார்ட் நம்ம கப் ஷேப்லேருந்து எல்லாம் பண்ணணும். பேக் பார்ட்டை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பேக் பார்ட்லேயும் அட்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இன்ச்சஸ்க்கு வந்து நான் கீழே அடியில் கொடுத்து தைக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அந்த 2 இன்ச்சும் நம்ம ஃபுல்லாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா விரலெல்லாம் அழகாக அதை நீவி விட்டுடலாம். நல்லா நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க எனக்கு அதை ஒழுங்காக மடிக்க வரலை அப்படின்றவங்க லைட்டாக ஒரு அயன் கூட பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக எட்ஜ் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன், 2 இன்ச்சஸையும் ஃபுல்லாக மடிச்சிட்டேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ளே மடிக்கிறதுக்காக நான் வந்து 1/4 இன்ச் கூட மடிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுன்றப்போ நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கிளாத்து கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அந்த 1/2 இன்ச்சஸை நான் உள்ளே கொடுத்து மடித்து அதே மாதிரி நான் எட்ஜில் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு எட்ஜில் நான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த தையல் முடிகிற வரைக்குமே அதே ப்ராசஸிங் தான். 1/2 இன்ச்சஸ் இன்டேக் கொடுத்து உள்ளே மடித்து அதை அழகாக கையால் எடுத்து விட்டு கிளாத் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். எட்ஜி வரைக்குமே நம்ம அப்படி தான் பண்ணணும். அப்படி மாதிரி தைக்கும்போது நீட் ஃபினிஷிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் பார்க்குறதுக்கே எப்படி சொல்கிறது, நம்மளா இதை தைச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்போடு தைங்க கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரில் வந்து பாதி அளவு எடுத்துக்கிறோம். கீழே வந்து கரெக்டாக அந்த மேலும் கீழே இல்லாத அளவுக்கு அன்ஈவனாக இல்லாத அளவுக்கு ஈவனாக வந்து சரியாக அது சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு 1/4 கைடு அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பக்கமும் அதே மாதிரி மெத்தடில் தச்சுக்க எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கரெக்டாக பாதி அளவு, கீழேயும் நான் கரெக்டாக ஈவனாக வச்சுருக்கேன்.
அந்த ஈவனாக வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எதுவுமே அப் அண்ட் டவுன் இல்லை, ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ரொம்ப அழகாக அந்த ஸ்டிச்சிங்லாம் கூட நம்ம அதிகமாக ஆஃப் இன்ச்சஸ்லாம் எடுக்கிறாங்க. பட் 1/4 இன்ச்சஸ் கொடுக்கும்போதே அது உள்ளே வந்து 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு கிளாத் வந்து உள்ளே வந்துடும். அப்போ அதுவே போதுமான அளவு தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாமா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அளவுகள்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். சென்டர் பாயிண்ட்டு, கொக்கி பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ம் ஹோல் பாயிண்ட் இது எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து வேறு கிளாத் இருந்ததுன்னா நல்லா தெளிவாக தெரியும். இது காட்டனா நல்லா திக்கான கிளாத்து. எனக்கு பெருசாக உள்ளே வந்து அந்த மார்க் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு தெரியல. டஸ்ட் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி உள்ளே வெளியேன்னு வச்சு கட் பண்ணதுனால இப்போ நான் அந்த அளவுகளை வச்சு நான் அடுத்த இதுவுக்கு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே மார்க் பண்ணுறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்கு நான் டிசைன்லேயே வச்சு நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போது கரெக்டாக நான் 2.25 இன்ச்சு அதில் வந்தது எனக்கு கொக்கி சைடில். அந்த 2.25 இன்ச்சை இன்னொரு கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் பார்த்தோன்னா எனக்கு 3 இன்ச்சஸ் வந்திருந்தது. அந்த 3 இன்ச்சஸும் அதே அட்காட் பண்ண இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹார்ம் ஹோல் இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.25 அளவு இன்ச் வச்சு நான் அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுகள் தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இப்போ இந்த கிளாத்துலேயுமே அப்படியே உள்ளே திருப்பி நான் டாட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் 2 சைட்லேயுமே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த அட்காட் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டையும் மேலே வந்து கரெக்டாக நம்ம 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதையிலையும் நம்ம இங்கே இன்டேக்காக உள்ளே கொடுக்குற அந்த துணி மடித்து கொடுக்குற துணி பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக அதை ஒரு நேராக ஒரு கிராஸில் ஒரு நேராக வளைவு இல்லாமல் நேராக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொக்கி சைடும் பார்த்திங்கன்னா அது கொக்கி கட்டுற இடம், நான் தான் கொக்கி சைடுன்னு நான் சொல்கிறேன். அந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாத்தையும் ஈவனாக 2 அளவையும் ஒன்றா வச்சுட்டு அதில் வர பாதி அளவில் நான் 2.25 இன்ச்சு நான் குறிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அந்த அளவில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கைடு அளவுக்கு நான் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டையும் அந்த ஹார்ம் ஹோல் இடத்துல இருக்குது பார்த்திங்களா, அந்த வளைவு அந்த இடத்துல நம்ம வளைச்சோன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும் அழகாக. நான் பார்த்திங்கன்னா அந்த அதிலேருந்து நான் இங்கே 1.25 இன்ச்சு சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா கீழே, அந்த அளவுக்கு அதையுமே டபுள் ஸ்டிச் போட்டு கரெக்டாக அந்த அளவில் நம்ம கொண்டு போய் ஒரு 1/4 இன்ச்சு, அதுவுமே 1/4 இன்ச்சு அளவு தான் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எட்ஜ் நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. இதே மெத்தடில் இன்னொரு பேக் சைடையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அது வலது பக்கம் இடது பக்கம் 2 சைடுமே நம்ம வந்து அதே மாதிரி மெத்தடில் பிடிச்சிக்கலாம். இப்போ இதுலேயுமே அதே தான். நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இதில் புரியலன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் நல்லா தெளிவாக காட்டியிருக்கேன். நாங்கள் அப்படியே புரியலன்னா மறுபடியும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப தெளிவாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் இன்டேக் பண்ணிங்கன்னா ரொம்பவே இதுக்கு அளவுகள் இருக்குது. நான் இதுக்கான தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன், இந்த அளவுகளுக்கான வீடியோஸு. இப்போ அதே மாதிரி கொக்கி சைட்லேயும் 1/4 இன்ச்சஸ் இன்டேக் பண்ணி நான் டாட் பிடிச்சிக்கிறேன். எல்லா டாட்டுக்குமே நான் ஃபுல்லாக 1/4 இன்ச்சு தான். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இன்டேக் வந்து நம்மளோட பஸ்ட் அளவு பொறுத்து இன்டேக் வந்து மாறுபடும். மற்றபடி ஹார்ம் ஹோல் அளவுக்கும் அதுக்கப்புறம் கொக்கி சைடில் இருக்கிற அளவுகளுக்கும் நம்ம வந்து 1/4 இன்ச்சஸ் தான். அந்த 1/4 இன்ச்சே உள்ளே இருக்கிற துணி பார்த்திங்கன்னா ஒரு சைடு 1/4 இன்ச்சு இன்னொரு சைடு 1/4 இன்ச்சுன்னு 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு நம்மளுக்கு உள்ள கிளாத் போயிடும். அப்போ நம்ம பிடிக்கும்போது 1/4 இன்ச்சு அளவு தான் அது நம்மளுக்கு கணக்கு வரும். பிடிக்கிறது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் கணக்கில் வரும் நம்மளுக்கு கிளாத் உள்ளே போகிறது. இப்போ 2 சைடுமே நான் பிடிச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஈவனாக. இப்போ நம்ம இதில் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம்.
பட்டிக்கு வந்து நான் ஆல்ரெடி எனக்கு கிளாத்து நான் சொன்ன மெத்தடில் கட் பண்ணதில் எனக்கு கிளாத் நிறையவே கிடச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் நான் வந்து இந்த பட்டிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கரெக்டாக ஃப்ரண்ட்டு பார்ட்டு இது மேலே வச்சு 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அந்த 1/2 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சஸை எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோன்னு வச்சு பட்டியை அங்கே வந்து 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சஸ் வந்து அதில் கிடைக்குது. இப்போ 4.5 இன்ச்சஸில் 4 இன்ச்சஸ் வந்து அதான் 1/2 இன்ச்சஸில் மார்க் பண்ணேன். பேலன்ஸ் 4 இன்ச்சஸ் வந்து அதில் இருக்குது. இப்போ அந்த கிளாத்தை எப்படி வைக்கணும்னா தலைகீழாக இப்போ நேராக இருக்கிற கிளாத்தை கரெக்டாக அந்த அட்காட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அட்காட் பண்ணி வச்சுருப்பேன். கரெக்டாக நேராக அந்த சைடுக்கு தான் 1/2 இன்ச்சஸ் வந்து அந்த கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம அதை ஜாயின் பண்ணணும். கரெக்டாக கிராஸில் வரும் அந்த 1/2 இன்ச்சஸ். அப்படியே ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தெளிவாக அதே 1/2 இன்ச்சஸில் ஃபுல்லாக நம்ம முடிச்சுக்கலாம். அதே மாதிரி அது நம்ம ஃபுல்லாக தையல் போடும்போது கீழே வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கிளாத் இருக்குது இல்லைங்களா, அங்கே கரெக்டாக நிறுத்தி அந்த சென்டர் பாயிண்ட்டை உள்ளே மடிப்பு கொடுத்து உள்ளே மடித்து ஒரு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா கிளாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு தையல் போடும்போதும் கிளாத்துக்கு வந்து கரெக்டாக நேராக இருக்கா. ஏன்னா மேலே 2 கிளாத் பட்டி கிளாத்தும் மெயின் கிளாத்தும் மொத்தம் 3 கிளாத் கரெக்டாக ஈவனாக வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதே 1/2 இன்ச்சஸில் ஃபுல்லாக முடிக்கணும். அடுத்த பீசஸும் அதே மாதிரி. இப்போ அடுத்த பீசஸில் பார்த்தோன்னா இப்போ நான் ஃப்ரண்ட்டு பக்கம் பட்டி வச்சிங்கன்னா அடுத்த பீஸில் வந்து பேக் பக்கம் அதாவது கெட்ட பக்கத்தில் உள்ளே திருப்பி பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி. இப்போ பட்டியை வந்து நான் உள்ள அடியில் கொடுத்துட்றேன் அந்த பட்டி ஃபுல்லாங்க. இதுலேயும் செக் பண்ணுங்கள் 4.5 இன்ச்சஸ் வருது. அதையே 1/2 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டியை வந்து தலைகீழாக வச்சு அப்படியே நான் அடியில் வைக்கிறேன். இப்போ மேலே வச்ச மெத்தடில் அப்படியே அடியில் வைக்கிறேன். இதில் பாருங்கள் நல்லா புரியும். மேலே இருக்கிற மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சஸ் இந்த பட்டியிலேருந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள். உள்ளே கொடுத்து அந்த மார்க் வந்து கரெக்டாக அதில் எட்ஜில் அந்த 1/2 இன்ச்சஸில் உட்கார்ற மாதிரி பாருங்கள். இந்த எக்ஸஸ் கிளாத் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அது வந்து பட்டி கிளாத். அது அப்போது கரெக்டாக அந்த லைன் கரெக்டாக அதில் ஃபார்ம் ஆகணும். இப்போது அதே அளவில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். தைக்கும்போது அதே தான் சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும்போது உள்ளே அந்த துணியை அப்படியே வச்சு தைக்கிடக்கூடாது. நம்ம உள்ளே ஒரு மடிப்பு கொடுச்சு இப்போ பாருங்கள் இதில் பண்ணுறேன், நல்லா கொஞ்சம் கிளியராக தெரியும். இதில் மேலே வந்திருக்குங்களா, நான் அப்படியே கிராஸில் அப்படியே ஒரே ஒரு மடிப்பு, ரொம்ப இல்லை ஒரே ஒரு மடிப்பு, அப்படியே நான் ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி கிடைக்கும், ஒரு ட்ரையாங்கிள் எட்ஜ் மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த பிசுறு கூட வெளியே தெரியாது. நம்ம கட் பண்ணது நம்ம தைச்சது இப்போ அது மேலேயே அப்படியே வச்சு அந்த 3 கிளாத்தையும் ஒன்றா கரெக்டாக ஈவனாக பண்ணிவிட்டு அப்படியே 1/2 இன்ச்சஸ் நம்ம தையலுக்கு மேலே கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு அட்கார்ட் கொடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்மளுக்கு பட்டி வந்து ஷேப் வந்து தனியாக கரெக்டாக இருக்கணுன்றதுனால அந்த இடத்துல இழுத்து கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த அட்கார்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு கிளாத் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு பஸ்ட்டு சைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிற இன்டேக்கு சென்டர் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கோங்க இல்லையா, அந்த அளவில் அழகாக போய் உட்காந்துரும் கரெக்டாக. அதுக்கு நம்ம இந்த அட்கார்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த கொடுக்குறீங்க இல்லைங்களா நாச்சஸ், இது கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கணும். கட் பண்ணி விட்டுக்கணும். அட்கார்ட் இல்லை நாச்சஸ் இல்லை, கட் பண்ணி கரெக்டாக நம்ம சைடாக கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு கிளாத் திருப்புறத்துக்கும் அது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கணும். அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலே கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து அந்த கிளாத்தை வந்து உள்ளே திருப்பி மடித்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஏன்னா மேலே நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் அடியில் போகிற மாதிரி அதை வச்சுட்டு மேலே ஒரு படிமான தையல் கொடுத்துடலாம்.
அப்போ நம்மளுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அங்கே பிடிச்சிரும், பிரிச்சுட்டு வராது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுமாரி நம்ம இந்த உள்ளே கொடுத்துக்கிற கிளாத்துமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இது காட்டன் தான், பட் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி நம்ம அடியில் அதை மடித்து விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பாருங்க. நம்ம ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா நேராக பார்த்திங்களா, அழகாக ஒரு லைன் போட்ட மாதிரி அழகாக வந்துருக்கு பாருங்கள். கரெக்டாக நம்ம அளவுக்கு நம்ம என்ன அளவு கொடுத்துக்கோமோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப நேராக அழகாக ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ண இடம், அதுக்கப்புறம் நம்ம கொக்கி இடத்துல ஜாயின் பண்ண ஒரு டாட், இதெல்லாம் பாருங்களேன் ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸஸ் கிளாத்லாம் நம்ம சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து நம்ம அழகாக கட் பண்ணி விட்டுடலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம் அந்த இடத்த எல்லாத்தையும் அழகாக. இப்போ எல்லாமே ஈவனாக இருக்குது. நம்ம கொடுத்துக்கிற அளவுகளில் கரெக்டாக நம்ம அந்த டாட்லாம் பிடிச்சாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக நல்லா அழகாக வந்துடும். இப்போ பேக் பார்ட்டில் நம்ம பட்டி வந்து மடித்து தைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேக் பார்ட்டை வந்து நம்ம இது மாதிரி பிரித்து விட்டுக்கலாம் அழகாக. இப்போ அந்தந்த பார்ட்டில் மேலே இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டு ப்ளஸ் ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துக்கிறோம். அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். துணி வந்து நம்ம மடிக்கும்போது விலகாமல் இருக்கிறதுக்காக, மார்க் பண்ணும்போது விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அழகாக அங்கே வந்து பின் பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க, ஈடுந்தாத்தமாக இல்லாமல் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. கழுத்து பக்கத்தில் அந்த கரெக்டாக அந்த 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரா மாதிரி. அதே மாதிரி இந்த கிளாத்துலேயுமே இந்த சைடுமே வந்து நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. கழுத்து சைடில் தான் நம்ம கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஈவன் இல்லாமல் இருக்கணும். நம்ம ஏன்னா நம்மளுக்கு ஹார்மோல் சைடு கூட நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரிம் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எக்ஸஸ் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் கழுத்து பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதில் வந்து எக்ஸஸாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே மாறும், அளவுகள் அப்படியே மாறும். அதனால் 2 சைடுமே கரெக்டாக வரா மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது ஹார்மோல் சைட்லேயும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் இழுக்கவே தேவையில்லை, கரெக்டாக நம்ம ஹார்மோல் சைடில் அந்த அளவுகள் நம்ம அட்காட் பண்ணியிருக்கோம் இல்லை, அந்த அளவுகளில் வச்சு நேராக கரெக்டாக கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு குண்டூசியால் கொடுத்துக்கலாம், பின் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து விலகாமல் இருக்கும். அதேமாதிரி ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து அடிப்படையாக சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம், நிறைய டவுட் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முக்கியமாக பிகினர்ஸ்க்காக, அதுக்காக மட்டும்தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவ்வளோ ஸ்லோவாக வந்து நம்ம இதில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸஸாக அங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து எனக்கு பிசுறு இருந்துச்சு, அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பார்ட்டில் வந்து நான் குறிச்சிக்கிறேன். இதுதான் மடித்து நம்ம தைக்க போகிறோம் பட்டி பீஸில். அதை நான் ஒரு அட்கார்டும் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது வந்து கரெக்டாக நம்ம அந்த அளவில் வச்சு மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தை இழுக்கக்கூடாது, லைட்டாக கரெக்டாக அந்த எட்ஜெல்லாம் நேராக வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் நம்மளுக்கு கரெக்டான உயரமான அளவு. நம்ம மடித்து தைக்க போகிறோம் பட்டியில். கீழே அங்கேயும் ஒரு சின்ன அட்காட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஹார்மோல் சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச்சஸ் வந்திருக்கு. இப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹார்மோல் சைடு என்ன இன்ச்சஸ் வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வைக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் எங்களுக்கு வேணும்னா, சில பேர் பார்த்திங்கன்னா ஹார்மோல் அளவில் வேறு அளவு இருக்கும், ஃப்ரண்ட் பார்ட் அளவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை அது மாதிரி இருக்கும். சில பேர் கஸ்டமர் எனக்கு இது கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதே அளவு வச்சுருங்க. இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்மோல் இருக்கிற அளவு அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கரெக்டாக 3 இன்ச்சஸ்னால் இந்த சைடையும் 3 இன்ச்சஸ் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும் அந்த அளவு. அதையுமே ஒரு அட்காட் பண்ணிக்கலாம். இப்போ இதை
அழகாக எனக்கு வந்து நான் இதில் கொஞ்சம் தான் கிளாத் விட்டதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சஸ் போல் தான் எனக்கு கிளாத் அங்கே மீந்திருக்கு. இப்போ அதை நான் அப்படியே 2 மடிப்பாக மடித்து அந்த எட்ஜில் நான் அதை தச்சு எடுத்துக்கிறேன். நம்ம 2 சைடும் அட்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த அட்கார்டிங் மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். அந்த அளவில் நம்ம கரெக்டாக வச்சு பண்ணிக்கலாம். அடுத்த சைடும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இதுலேயும் நான் அளவு அளந்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 இன்ச்சஸ்ஸு. இந்த சைடும் அந்த சைடும் 3 இன்ச்சஸ் வச்சு நான் இதையுமே மடித்து தச்சுக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்போ தான் புரியும் உங்களுக்கு. வீடியோ லென்த்தாக இருக்குன்னு இந்த ஒரு வீடியோ நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக புரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது இவ்வளோ தான், இதுக்கப்புறம் இதை பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு நம்ம ஒரு தெளிவு பண்ணிட்டோன்னா ஒரு முறை 2 முறை நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா சில பேர் வந்து நானுமே பிகினர்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பழகும்போது நம்மளுக்கு அப்படி தானே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி எங்கள் மேம் எப்போயுமே சொல்லுவாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க, நீங்கள் எப்போவுமே ஸ்டிச்சிங் வந்து எழுதி எங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்ன மெத்தடு, இதுக்கப்புறம் இந்த மெத்தடு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் தைக்கும்போது அந்த மெத்தடு பிரகாரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கு ஒரு டவுட்டே இருக்காது. இதுக்கப்புறம் இந்த மெத்தட் தைச்சிடணும், இப்போ பட்டி வச்சுட்டுமா, இப்போ உடனே நம்ம அதுக்கு பீஸ் கொடுத்துடணும் அப்படின்றது வந்து அதில் அவங்க சொல்லி கொடுத்தது தான். இப்போ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம கழுத்துலேருந்து வெட்டி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பீஸ் தான். இப்போ அதை வந்து நான் நம்ம காஜா வைக்கிறோம் பார்த்தியா, கொக்கி வந்து பூட்டுறதுக்கான இடம் காஜா சொல்லுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கிறது, அந்த இடத்த வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடியில் கொடுத்து கிளாத்தை வந்து அடியில் கொடுத்து தைச்சிக்கலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து ஒரு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து உள்ளே மடித்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே மடித்து கொடுத்துருக்குறேன். புரியலாம், இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவு தான் நான் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து தச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக அலைன் பண்ணி 2 பீசஸுமே நேராக வர மாதிரி அழகாக தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஒரு மடித்து நம்ம அழகாக நீவி விட்டுக்கலாம். இப்போ மேலே நம்ம அந்த எக்ஸஸ் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக கூட நம்ம அழகாக கொடுத்துக்கலாம். நம்ம கொக்கி பூட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேப் சில பேரில் தைக்கிறதுல வரும். அந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பீஸ் வந்து எக்ஸஸ் பீஸாக கொடுத்துக்குறோம். அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸோட அளவு. இப்போ அதை அப்படியே இன்னொரு மடிப்பு மடித்து அந்த தையல் நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் கொடுத்தேன் பார்த்திங்களா, அந்த தையல் கொஞ்சம் பக்கத்துலேயே ரொம்ப முன்னாடி இல்லாமல் பேக்கில் சைடில் கொடுத்து அந்த தையல் மேலே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், அந்த தையல் மேலே நான் கொடுக்கல, தையலை பக்கத்தில் ஒட்டி தள்ளி கொஞ்சோண்டு அளவு தள்ளி அந்த தையலுக்கு பக்கத்துலேயே தான் கொடுத்துருக்கேன், தையல் மேலே கொடுக்கல. கரெக்டாக நேராக வச்சு அலைன் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணணும். ஏன்னா சில டைம் கிளாத்து வந்து உள்ளே மடிச்சுக்கும், அப்போ மறுபடியும் நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி வரும். அதனால் தைக்கும் போதே கவனமாக கையால் எல்லா கிளாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம தைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தச்சு தையல்லேருந்து முன்னாடி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அங்கே தான் நம்ம வந்து காஜா வைக்க போகிறோம். அந்த கொக்கி வந்து போடுற இடம் வைக்க போகிறோம். காஜா சொல்லுவீங்க இல்லையா, அது இங்கே அப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் காஜா தான் அதை சொல்லுவோம். அந்த காஜா வந்து வச்சுட்டு அதுக்கு அங்கே தைக்கிறதுக்கான இடம் அது.
அந்த எக்ஸஸ் பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்மளா இது ஸ்டிச் பண்ணது அப்படின்ற ரேஞ்சுக்கு அது இருக்கும். நீங்கள் இதே ஸ்டெப்பில் தைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நிறைய மெத்தடை சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு இந்த மெத்தடு ரொம்ப கன்வீனியன்ஸாக நான் ரொம்ப நாளாக தைச்சிட்ருக்கிறது இந்த மெத்தடில் தான். எங்கள் மேம் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு தச்சு பழகும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் அதையே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கினேன். சின்ன சேஞ்சஸ் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் இது இப்படி தைச்சா ஈஸியாக இருக்குமே, நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இது இப்படி அப்படி நிறைய விஷயங்கள் நான் அதில் சேஞ்சஸ் பண்ணி இருந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது 2 இன்ச்சஸ் கிளாத்து. இதே நான் கரெக்டாக 2 பக்கமும் அழகாக ஈவனாக ஒன்றா மடித்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொக்கி பீஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கொக்கி பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ரைட் பார்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடில் தான் கொக்கி வைக்க போகிறோம். அந்த பார்ட்டை அப்படியே தலைகீழாக அடியில் வந்து நல்ல பக்கம் வரா மாதிரியும் மேலே கெட்ட பக்கம் மீன்ஸ் நம்மளுக்கு கெட்ட பக்கம்னா தெரியும் இல்லைங்களா, அந்த அளவு. இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக அடியில் வச்சு பாருங்கள், நல்ல பக்கத்தில் நான் 2 மடிப்பாக கொடுத்த கிளாத் வந்து நான் அதில் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த கிளாத்துக்கு அந்த 2 பீஸில் அந்த 2 இன்ச்சு பீஸில் பார்த்திங்கன்னா நான் அடிப்பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சஸ் மடித்து நம்ம காஜை கட்டுறதுக்கு எப்படி பண்ணோம், அடிப்பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் தான் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும் நான் பண்ணியிருக்கிறேன். 1/2 இன்ச்சஸ் உள்ளே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதுவும் 1/4 இன்ச்சு ஒரு கைடு அளவு தான் நான் வந்து தைக்கிறேன். இதையுமே கரெக்டாக அந்த எட்ஜ் அளவுக்கு எடுத்து விட்டு தச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நல்லா விரலால் அதை நல்லா நீவி விட்டுட்டு அது மேலே படிமான தையல் போட்டுக்குங்க. நான் இதை வந்து வீடியோ ஸ்டிச்சிங் எல்லாமே அதிகமாக ஃபாஸ்ட் வைக்கல, அதனால தான் எனக்கு இவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறுபடியும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னா லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் கண்டினியூ உங்களோட ப்ளவுஸில் அளவுகள் வந்து 36 தானே இருக்குதுன்னு இல்லை, அந்த அளவுகள்லேருந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவு எடுத்து அதில் நம்ம ஸ்டிச்சிங் மெத்தட் இது தான். எந்த அளவாக இருந்தாலும் ஸ்டிச்சிங் மெத்தட் இப்படி தான் பண்ணணும். இப்போ அதை அப்படியே உள்பக்கமாக மடித்து நான் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். இப்போ மேலே வந்து நான் அந்த அளவில் ஸ்ட்ரைட்டாக அந்த அளவில் எந்த அளவுக்கு மேலே எக்ஸஸ் கிளாத் இருக்கோ அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடுமே ஈவனாக இருக்கான்னு ஒரு ட்ரெட் செக் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்டு லெஃப்ட் சைடு 2 சைடும். இப்போ மேலே அந்த பின்னை எடுத்து 2த்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சஸ் நம்ம இதுக்கு அளவு கொடுத்துருந்தோம். அந்த 1/2 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணி அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 தையலாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தைக்கும்போது பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடும் பேக் ஸ்டிச் கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால தையல் பிரிஞ்சிக்காமல் இருக்கும். நம்மளுக்கு வந்து கை ஜாயின் பண்ணும்போதும் அப்புறம் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி மடிக்கும் போதும் நம்மளுக்கு தையல் பிரிஞ்சிக்காமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். எந்த இதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபால்ட் ஆகாது. இப்போ அதே மாதிரி நான் ஜாயின் பண்ணுறதும் பாருங்கள், கரெக்டாக கழுத்து பீஸில் தான் நான் ஜாயின் பண்ணுறேன். அந்த இடத்துல 2 கிளாத்தையுமே ஈவனாக வரா மாதிரி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஸ் பீஸுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எக்ஸஸ் கிளாத் இல்லாமல் இருக்கும். 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது எனக்கு கொக்கி சைடில் ஒரே ஒரு பாயிண்ட் அளவு வந்து மேலே தூக்கிட்டுருக்கு. அந்த இடம் எப்போயுமே நம்மளுக்கு கிராஸாக கட் பண்ணணும். நான் அப்படியே ஒரே ஈவனாக கட் பண்ணதுனால அந்த கொஞ்சம் நல்லா பார்த்து தெரியும். எனக்கு எல்லா பீசஸ்லேயுமே கரெக்டாக வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு பாயிண்ட் அளவு கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ நான் அதையுமே அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அளவு வந்து இருக்கும். நம்ம தைச்சது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம அப்பப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணும்போது பிகினராக இருக்கும்போதும் சரி, நம்ம ஃப்ளூயஸாக தைச்சி நல்லா தைக்க தெரியும், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைச்சிருவேன் அப்படின்றவங்களும் சரி, ஒரு டைம் நம்ம அந்த ஃபிட் செக் பண்ணும்போது நம்ம அளவுகள்லாம் கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு போது, ஏன்னா நம்மளே மறந்து கூட சில விஷயங்கள தப்பு பண்ணோம். எதையும் யோசிச்சுட்டு கூட நம்ம சில இடங்களில் வந்து கொஞ்சம் 4 இன்ச்சஸ் எக்ஸஸ் பண்ணலாம், இல்லை மாற்றி தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்டிச்சிங் ஒரு மெத்தட் பண்ணி முடிக்கும்போது செக் பண்ணிவிட்டு அடுத்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் அந்த குழிவாக வெட்டினேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து அந்த இடமும் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் ஒரு அட்கார்ட் கொடுத்துருப்பேன். அதுலேயுமே கைக்கும் ஒரு அட்கார்ட் கொடுத்துருப்பேன், இதுலேயும் கைக்கும் அந்த கைக்கு அட்வார்டு அந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் பாருங்கள். ஜாயின் பண்ணுற இடமும் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 1/2 இன்ச்சஸ் இதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக நம்ம அளவு கொடுத்து பண்ணிக்கலாம். எல்லாமே எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல ரொம்ப இழுக்காமல் நார்மலாக நம்ம அந்த அளவுகளை வச்சு, ஏன்னா ரொம்ப கர்வான பாயிண்ட்டு நிறுத்தி தான் ஒரே ஸ்ட்ரெயிட்டாலாம் இதை தச்சு எடுக்க முடியாது. அதனால் 2 இடத்தையுமே கரெக்டாக நம்ம வச்சு தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க, இப்போ தான் நான் ஸ்டிச்சிங்கே பழகிட்டுருக்கேன் அப்படின்றவங்க கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். பார்த்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கரெக்டாக கவனமாக செலுத்தி இன்ட்ரெஸ்ட்டோடு அதை பண்ணும்போது பயந்தோன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. சில விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிறப்ப நிறைய தவறுகள் வரதான் செய்யும். அடுத்த விஷயங்களில் இது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு அதை பண்ணும்போது ஓகே இந்த அளவுகள் பண்ணும்போது நம்ம இது தப்பு பண்ணிட்டோம், இது நெக்ஸ்ட் நம்ம அப்படி. ஏன்னா ஸ்டிச்சிங்கில் பொறுத்த வரைக்குமே நிறைய தைக்க டவுட் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபுல்ஃபில்லாக கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. நல்லா தைக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வரும். அப்போ அவங்க அது இன்னொரு இடத்துல கிளியர் பண்ணுவாங்க. ஓகே இந்த தப்பு வந்துச்சு, நம்ம அடுத்தது இதை கிளியர் பண்ணிக்கணும்னு. அதனால் நம்மளுக்கு இது தெரியல அப்படிலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த அளவுகள்லாம் தச்சு பழகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். பார்க்கறதுனாலலாம் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்துடாது. நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு பார்க்கறதுனால புரியலாம், தெரிஞ்சுக்கலாமே கண்டி. ஆனால் ஸ்டிச் பண்ணி பழகும்போது மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து அளவுகளும் அந்த ஒரு மன திருப்தி கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அழகாக தைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறோமோ இல்லையோ, நம்மளே தைச்சி போடும்போது அதில் ஒரு திருப்தி இருக்கும். அப்பா நம்ம தைச்சி ப்ளவுஸ்டார் அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த சைடுமே நான் அதே மெத்தடில் கை ஜாயின் பண்ணிக்கிறேன். அதனால் இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் சரி, எல்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, கொஞ்சம் பொறுமை, கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அது இருந்தனாலே நம்ம அழகாக அதை கற்றுக்கலாம். இப்போ எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் நம்ம அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நான் கொஞ்சம் அளவுகளுக்காக விட்டது இந்த கிளாத் எல்லாமே. அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா கை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறேன்னா, அந்த ட்ரிம்மிங் எக்ஸஸ் கிளாத் இருக்கும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது அளவுகள் வந்து எனக்கு கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் சைடை வந்து 2ஆக மடிச்சுக்கிறேன் நான். கெட்ட பக்கத்தில் எடுத்து 2ஆக மடிச்சுக்கிறேன். என்ன கெட்ட பக்கம் நல்ல பக்கம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இது வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு சில பேருக்கு புரியும்.
இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்லேயும் அதே மாதிரி 2ஆ மடித்து அளவு எங்கே நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நான் 2 சைடையுமே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சின்ன ட்ரிக்கும் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இங்கே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அது புரியும். இப்போது காஜா சைடு, கொக்கி சைடு எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு தான் நம்மளுக்கு கிளாத் கிடச்சிருக்கும், எக்ஸஸ் கிளாத்து. ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ அதை அப்படியே பிரித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் பார்ட் மேலே அப்படியே போட்டுக்கலாம். நல்ல பக்கம் ஒன்றா வர மாதிரி அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக அலைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இன்ச் வருது, 2 கிட்ட. கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட வருது. இப்போ அதை வந்து நான் அப்படியே மேலே கொடுத்துக்கிற அளவை நான் மேலே அப்படியே குறிச்சிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதிகமாக வரதுனால அதை கட் பண்ணி எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு சைடு ஜாயினாக வரும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் மேலே கீழே இருக்கிற பேக் பார்ட்லேயும் இருக்கிற அளவை மேலே அப்படியே குறிச்சிட்டு அதில் சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம குறிச்சோன்னா நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக வந்துடும். இதில் வந்து சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, நானுமே பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த தப்பு பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது ஏன்னா நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது ஒரு அளவு வரும், ஒரு அளவு வரும். அப்போ என்ன பண்ணிவிடுவேன், நான் ஃப்ரண்ட் பாயிண்டில் இதே பேக் பார்ட்டில் இருக்கிற அளவே ஃப்ரண்ட் பார்ட்டில் வைக்கணும்னு கொஞ்சம் எக்ஸஸ் கிளாத்தை நான் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணும்போது எனக்கு சைடு ஒழுங்காக வராது, எப்படாது அப்படின்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஸ்டிச் பண்ண தான் நிஜமாகவே இதெல்லாம் பழகுச்சு. இந்த சின்ன தப்பை நானுமே பிகினராக இருக்கும்போது பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயுமே அளவுகளை கரெக்டாக இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டே. எல்லா அளவுகளையுமே கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பேக் அளவு கீழே நம்ம பண்ணுற இடுப்பு அளவு பார்த்துட்டுங்களா, அதேமாரி செஸ்ட் அளவையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு ஹார்ம் ஹோல் ரவுண்டையும் ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கை வந்து சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, எந்த அளவு இருக்குன்னு அந்த அளவையும் நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அங்கே எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு லைன் கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸஸாக நம்ம வந்து 2 தையல் 3 தையல் எக்ஸஸாக சில பேர் வந்து எனக்கு 4 தையலாக போட்டு கொடுங்க, நான் கொஞ்சம் குண்டானா பிரிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் உண்டு. மேக்ஸிமம் 3 தையல் போட்டாலே கரெக்டான அளவாக தான் இருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவு போல் நான் விட்டுட்டு கொஞ்சம் கிளாத் எக்ஸஸாக இருக்கிறதுல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மெத்தட் தான் அடுத்த சைட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக அந்த இந்த ஆஃப் இன்ச்சஸில் நம்ம வர்றது தைச்சதுனால நம்மளுக்கு கரெக்டாக அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள். அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டாலே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு எனக்கே வந்தது கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப் அண்ட் டவுனாக இருக்கும்போது. பேக் பார்ட் நம்மளுக்கு கரெக்டாக தாங்க அமைஞ்சிரும். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு 2 பாயிண்டில் வந்து அளவு சேஞ்சஸ் ஆகும். எப்பட்றா இது மாதிரி பண்ணுறது, சில டைம் இப்படி கட் பண்ணுவேன், என்னென்னவோ பண்ணி ரொம்ப காண்டாலாம் ஆயிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸஸ் கிளாத் வந்து எங்கே வருது அப்படின்றத நான் நோட் பண்ணேன். அது அப்புறம் அந்த பாயிண்ட்டை வந்து நான் சரியாக பண்ணதுனால எனக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட் கரெக்டாக வருது. அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் அந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எது ஒன்றுலாம் இல்லைங்க, அந்த பாயிண்ட் என்ன அப்படிலாம் இல்லை. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஒழுங்காக கட் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கப் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹார்ம் ஹோல் சைடில் நம்ம அந்த கர்வ் கொடுப்போம்ல போட் மாதிரி, அந்த இடத்துல தான் நம்ம அந்த எக்ஸஸ் கிளாத் வராமல் பார்த்துக்கணும். அது கரெக்டாக 2 இன்ச்சு கொக்கி பாயிண்ட்டில் வந்து 1.5 இன்ச் வச்சு அந்த போட்டு நமக்கு வளைவாக எடுத்தாமே
நம்மளுக்கு அந்த எக்ஸஸ் கிளாத் வராமல் பார்த்துக்கும். அப்படியும் வர்றது வந்து நம்ம அப்போ செக் பண்ணிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக வராது. தைக்க தைக்க நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுங்க. இப்போ அதில் எப்படி அந்த சைடில் எப்படி பண்ணமோ அதே மெத்தடில் இதுலேயுமே நம்ம மார்க் பண்ணி கவனமாக பண்ணுங்கள். அவசரப்படாது. ஏன்னா இவ்வளோ பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வந்து என்னடா அது ரொம்ப நேரம் ஆகுது அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நம்ம அழகாக அதை செக் பண்ணி கொஞ்சம், ஏன்னா நான் அந்த வெள்ளம் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ நான் அளவுகள்லாம் வந்து 3 அளவு வச்சா போதும் அப்படிலாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த பண்ணியிருக்கும்போது கரெக்டாக வராது. என்னடா அதுன்னு. அப்புறம் செஸ்ட் அளவு, இந்த அளவுன்னா நிறைய அளவு இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் போட்டு நம்ம தைக்கும்போது கரெக்டாக ஃபிட்டிங்காக சூப்பராக வருதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லைன் பை லைனாக பாருங்கள். கண்டிப்பாக புரியும். புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். இன்னும்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதுலேயும் 3 எக்ஸ்ட்ரா தையல் வந்து உங்களுக்கு 3 தையல் வேணுமா, 4 தையல் வேணுமா, எத்தனை தையல் வேணுமோ எக்ஸ்ட்ரா தையல் ஒரு கைடு அளவில் நம்ம கொடுத்து அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி எடுத்துப்போம். இப்போது நல்ல பக்கத்தில் கொக்கி சைடு, காஜர் சைடு எடுத்துக்கோங்க. அங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா? இது வந்து 1.25 இன்ச்சு இருக்கிற கிராஸ் பீஸஸ்ஸு. இப்போ இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு இழுத்துக்குங்க. ஏன்னா அது கிராஸ் பீஸ்னால கொஞ்சம் நம்ம இழுக்காமல் பண்ணும்போது அங்கே வளைவு வந்து ஒழுங்காக வராது. அப்போது நம்ம லைட்டாக அதை பாருங்கள், ரொம்ப இழுக்காதீங்க. லைட்டாக அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ் வந்து அதில் வந்து கொடுத்து அதை வந்து நார்மல் ஆக்கிக்கோங்க அந்த கிராஸ் பீஸை. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணுன்னு கட்டிங் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க மொத்தத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் அதே மாதிரி 1/4 இன்ச்சஸ் உள்ளே மடிச்சுட்டு அதை 2த்தையுமே அழகாக மடித்து எடுத்துக்கலாம். 2 பீசஸையும் மடிச்சுக்கலாம். அழகாக அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து மேலே கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு ஒரு கைடு அளவுக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம். நான் மார்க் பண்ணிக்க போகிறேங்க. இந்த 1/4 இன்ச் அளவு. நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச்சிங்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்கிறாங்க. நிஜமாவே அப்படிலாம் இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை வந்து கொடுக்கும். எனக்கு நான் என்னோடய லைஃப்பில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் வந்து இவ்வளோ தானே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம். ஆனால் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம். நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ், என்ன தான் நம்ம நிறைய டிகிரிஸ் முடிச்சிருந்தாலும் நிறைய படிச்சிருந்தா கூட நம்ம வீட்டில் நம்மளோட குடும்ப பொறுப்புகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதாவது குழந்தைங்க வராத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில் போயிட்டுருப்போம். எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பிளேஸில் இருந்திருப்பீங்க. அது மாதிரி போயிருப்போம். ஆனால் நம்ம ஃபேமிலியில் நம்மளுக்கு குழந்தைங்கன்னு வந்துட்ட பிறகு மொத்த பொறுப்புமே நம்மக்கிட்ட வந்துடும். நம்மள மாதிரி பார்த்துக்க முடியாது, யார் பார்த்துப்பா? அதுவுமே ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் நம்ம தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் குழந்தைய பார்த்துக்குங்க, ஒருத்தர் வந்து வெளியே ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் எனக்குமே அந்த சுச்சுவேஷன் வந்திருந்தது. அப்போ நான் வந்து 1க்கு 2 டிகிரி நான் முடிச்சிருந்தோம். என்னால் வந்து வெளியே போக முடியல. அப்போ எனக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போச்சு. என்னடா பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ என் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தப்போ ஒரு 8 மாத கை குழந்தையில் நான் இந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஃப்ரீ கோச்சிங்கில் தான் ஒரு கவர்மெண்ட்டில் சொல்லி கொடுத்ததில்ல. அப்போ எனக்கு இது ரொம்ப தைரியத்தை கொடுத்தது. பாருங்களேன், 8 மாத குழந்தையில நான் ஸ்டிச்சிங் பழகலை. ஒன்லி என் குழந்தைய தூக்கிட்டு போய் நான் இதை கற்றுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும்.
ஒவ்வொரு டெலிவரிக்கும் நம்ம அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம கற்றுக்கிட்டோம். என்னென்னா நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பெண்கள் வந்து நம்ம கையில் ஒரு 10 ரூபா வருமானம் கண்டிப்பாக இருக்கணும். அது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். யார் கையும் எதிர்பார்க்காம இருக்கிறது வந்து அது நிச்சயமாக உண்மைங்க. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தா தான் அதோட ஃபீலை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த 10 ரூபா நம்மளுக்கு வந்தாலுமே நம்மளோட பைசா, நம்மளோட பணம் அப்படின்ற ஒரு தெம்பு, நம்மளுக்கு பணம் கொடுக்குற தெம்பு அது தனிங்க. அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைங்களா? அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்குமே நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்கிட்ட எனக்கு கொடுங்க, பைசா கொடுங்க, நான் இது பண்ண ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் என்ன, நம்ம எத்தனை டிகிரி பண்ணியிருந்தாலும், எத்தனை படிப்பு படிச்சிருந்தாலும், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஆனால் லாஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு நல்ல இது. இன்றைக்கி மகளிர் தினம் எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு சுயதொழில்ன்றது கண்டிப்பாக கற்று வச்சுருக்கணும். படிப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நான் ரொம்ப ப்ரௌடாக பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு அப்பப்போ நான் யோசிச்சுப்பேன், இது மாதிரி நான் இதை கற்றுக்கிட்டது நான் ரொம்ப பெருமையாக யோசிச்சுப்பேன். ஏன்னா கை குழந்தைய நான் வச்சுக்கிட்டு அப்போ எனக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நிஜமாக சொல்லணுன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், குழந்தைய பார்த்துக்க போகிறோம், எதுவும் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஒரு கேள்வியாகவே என்னோடய லைஃப்பில் இருந்தது. அப்போ நான் இதை கற்றுக்கிட்ட போகிற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் மனசில் வந்தது. நம்ம கற்றுக்கணும், தைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஆர்வமாகவே போச்சு. என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு அங்கே. இப்போ நான் பேசுனதை கேட்டீங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராஸ் பீஸ் எல்லாத்துலேயுமே நான் சைடு கட் கொடுத்துருக்குறேன். அதை கொடுத்துட்டு தான் நான் மேலே அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இது மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்கும் கிராஸ் பீஸ். சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஹெம் பண்ணி கேட்பாங்க. அப்படி ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது ரொம்ப ஈஸியான மெத்தட், இது மாதிரி கிராஸ் வச்சு அடிக்கும்போது அதில் நல்லா எப்படி சொல்கிறது, பிரிஞ்சிக்காமல் நல்லா க்ரிப்னஸ் கொடுக்கும் நல்லா கழுத்துக்கு. இதை அப்படியே உள்ளே மடித்து மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜில் வைத்து ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச்சிங் நல்லா உள்ளே போய் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி மார்ச் 8 பார்க்குற அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் என்னோட. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா மேலும் மேலும் ஒரு பெரிய இடத்துக்கு வரத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள். யார் பார்க்குறதா இருந்தாலும் என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. கண்டிப்பாக இதை மற்ற பிகினஸாக இப்போது தச்சு பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது அடுத்தடுத்த வீடியோஸ் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த ஸ்டிச்சிங் அம்பர்லா சுடியோஸா இல்லை ப்ளவுஸு லைனிங் பார்ட் எந்த வீடியோ வேணுன்றதை மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட வீடியோஸை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கிளியராக தெரியல, நல்லா மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரே கலருன்றதால பெருசாக ஸ்டிச்சிங் அதில் சரியாக தெரியல. பட் நான் இப்போ வந்து ஒன் டைம் ஃபிட் செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிரித்து பாருங்கள். கரெக்டாக ஒரு லைன் போட்டு கோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். பேக் சைடு ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாமல், ஏற்றி இறக்கம் இல்லாமல், இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக வந்திருக்குன்னு நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருங்க. இப்போது நம்ம ஒரு டவுட்க்கு கீழே செக் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நம்ம இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அளவு ப்ளஸ் கொடுத்தவங்களுக்கு இல்லை அளவு வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறோன்னாவே டேப்பில் ஒன் டைம் அளவு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக செக் பார்க்கலாம். அது உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோன்றது நான் சொன்ன மாதிரியே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.